நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற விஷயத்தில் கூட நிறைய போலி உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. போலி உறுப்பினர்கள் அப்படின்னா அந்த தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் கட்சி சார்புடையவர்கள் எல்லாம் உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகளையும் நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தாவேக்காவை விட இப்ப தாவேக்கா ஆட்சியில பலனை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம கவனிக்கிறோம். இந்த தேர்தல் நேரத்தில் நியமிக்கப்பட்ட இந்த பொறுப்பு அமைச்சர்கள் வந்து சிறப்பா வந்து அல்வாவை கிண்டி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அல்வா வந்து சுவையா இருக்கு, நல்லா இருக்கு. அப்ப அவர்கள் கொடுக்கறது எல்லாமே வந்து அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு எதற்காக செய்யறாங்க அப்படின்னு அடுத்த கட்ட கேள்வி உருவாகிட்டு இருக்கு. திமுகவை வெறுப்பேற்றுவதற்காக செய்யறாங்களா, பாஜகவை வெறுப்பேற்றுவதற்காக செய்யறாங்களா அப்படின்ற கேள்வி வந்து ஒரு பிரதானமான கேள்வியா இருந்துகிட்டு இருக்கு. ஒரு தேர்தலில் தோல்வி கண்ட உடனே இந்திய கூட்டணியில இருந்து திமுக வெளியேற்றப்பட்டு இப்ப தாவேக்காவுக்கு அந்த இடத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா தேர்தலில் வெற்றி பெறணும். வெற்றி பெற்ற பிறகு அந்த அமைச்சர் வந்து பொறுப்பா இருக்கிறாரா, இல்ல பொறுப்பற்ற நிலையில இருக்கிறாரா, இல்ல பருப்பா இருக்கிறாரா அப்படிங்கறதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது மாவட்டம் ரீதியா பொறுப்பு அமைச்சர்கள் மாதிரி பொறுப்பு எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் தாவேக்கா வந்து நியமிச்சிருக்காங்க. இதற்கு உண்டான பர்பஸ் என்ன, எதற்காக இந்த மாதிரியே நியமிச்சிருக்காங்க? அதாவது எப்பயுமே ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் பல திட்டங்கள் நலத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அது முழுமையாக கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் போய் சேருகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது பெருமளவில் போய் சேராது. காரணம் என்ன அப்படின்னா இடையிலேயே அந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சி சார்புடையவர்களுக்கு மட்டும்தான் அது முழுமையாக போய் சேரும். மற்ற பொதுமக்கள், பாமர மக்கள், ஏழை மக்களை பொறுத்த வரைக்கும் பெருமளவில் போய் சேராமல் பாதியிலேயே நின்றுவிடும். இது வந்து தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இப்போ திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் ஆட்சியில் இருந்தாங்க, பல வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, திட்டங்களை நிறைவேற்றினாங்க. இந்த திட்டங்கள் வந்து முழுமையாக போய் சேர்ந்ததா அப்படின்னா சேராததன் மூலமாகத்தான் இவங்களுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வெடித்தது. அதாவது அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பணக்காரர்களுக்கு போய் கிடைக்கல அப்படின்னா அது கவலைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. ஆனால் வந்து அடித்தட்டு மக்களுக்கு முழுமையாக போய் கிடைக்கணும். யார் வந்து சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்காங்க, யார் வந்து ஏழ்மை நிலையில் இருக்காங்க, கல்வி கற்க முடியாத நிலையில் இருக்காங்க, ஸோ கூலி வேலை செய்து வாழ்கிறாங்க, இவங்களுக்கு அந்த திட்டம் முழுமையாக போய் சேர்ந்தால் தான் அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றி பெற்ற திட்டமாக பார்க்கப்படும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து திமுக வந்து கடந்த 5 ஆண்டு காலம் செய்தாங்களா, அதற்கு முந்தைய நிலையில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் செய்தாங்களா அப்படின்னா வாக்குறுதியில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதில் வந்து ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் பேருக்கு அந்த திட்டங்களை நிறைவேற்றுவாங்க. அதுவும் அவர்களுடைய கட்சிக்குள்ளே மட்டும்தான் போய் கிடைக்கும். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற விஷயத்தில் கூட நிறைய போலி உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. போலி உறுப்பினர்கள் அப்படின்னா அந்த தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் கட்சி சார்புடையவர்கள் எல்லாம் உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகளையும் நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட அங்கே ஏழைகளுக்கு போய் கிடைத்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வரும்போது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம், தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்களுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா மாவட்ட வாரியாக பிரித்து கொடுக்கப்பட்டு உங்கள் பகுதியில் நீங்கள் வந்து இந்த மாவட்டத்தை முழுமையாக பார்க்கணும். 5 ஆண்டு காலம் உங்கள் மாவட்டத்தை பார்க்கணும். அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் மக்களுக்கு போய் முழுமையாக போய் சேரணும். அங்கே மக்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தினாலும் அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிற அறிவுறுத்தலை முன்வைத்து அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான். காரணம் என்ன அப்படின்னா அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழகம் முழுவதும் அந்த துறை சார்ந்ததுக்கு ஒரு அமைச்சர் அப்படின்னு இருந்தாலும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை கொடுக்கும்போது அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு இவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கும் போது அங்கே என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் சிஎம் டைரக்டாக கூப்பிட்டு கேட்கலாம். என்ன உன்னோட பகுதியில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு, ஏன் இது பண்ணலை, அங்கேருந்து வந்து சிஎம்முக்கு வந்து மனு அனுப்பியிருக்காங்க, ஏன் இது போன்ற ஒரு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படலை. இப்போ சிஎம் செல்லுக்கு வந்து என்ன ஒரு குறைகள் வந்தாலும் அது அந்த பொறுப்பு அமைச்சர் மூலமாக தீர்த்து வைப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான விஷயம் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக போன்ற கட்சியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பொறுப்பு அமைச்சர்கள் அவங்களும் போட்டிருக்காங்க. தேர்தல் நேரத்தில் தான், தேர்தல் சமயத்தில் அவருடைய கட்சி வெற்றி பெறுவதற்காக பொறுப்பு அமைச்சர்களை போடுவாங்க.
ஏன்னா தேர்தலில் வெற்றி பெறணும். வெற்றி பெற்ற பிறகு அந்த அமைச்சர் வந்து பொறுப்பா இருக்கிறாரா, இல்ல பொறுப்பற்ற நிலையில இருக்கிறாரா, இல்ல பருப்பா இருக்கிறாரா அப்படிங்கறதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. வெறுப்பா தான் ஆயிடுறாரு. அதனாலதான் மக்கள் வந்து வெறுப்பை அவர்கள் மீது அள்ளி கொட்டுறாங்க. இந்த வெறுப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2026 தேர்தலில் திராவிட மாடல் வெற்றி பெற்று விடும், 200 தொகுதிகளுக்கு மேல நாம வெற்றி பெற்று விடுவோம், சிறப்பா அமைஞ்சிருச்சு. எதிர்பார்த்து கொண்டிருந்த திமுக தலைமைக்கு வந்து சிறப்பா வந்து வச்சு செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சிறப்பா செய்துட்டாங்க அப்படிங்கும் போதுதான் இந்த தேர்தல் நேரத்தில் நியமிக்கப்பட்ட இந்த பொறுப்பு அமைச்சர்கள் வந்து சிறப்பா வந்து அல்வாவை கிண்டி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அல்வா வந்து சுவையா இருக்கு, நல்லா இருக்கு. அப்ப அவர்கள் கொடுக்கறது எல்லாமே வந்து சிறப்பா இருக்கு, வெற்றி பெற்றுன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தான் கொடுத்தது எல்லாமே அல்வா அப்படிங்கிறது வந்து தேர்தல் ரிசல்ட்ல வந்து திமுக தலைமைக்கு தெரிந்தது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப தாவேக்கா எடுக்கக்கூடிய முயற்சிகள், எல்லா முயற்சிகளுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான முயற்சிகள் அப்படின்னு சொல்லலாம். ராஜ்யசபா சீட் வந்து காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய அளவுல உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து எப்பவுமே நடக்கக்கூடிய விஷயத்த ரியலா பேசக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு அந்த ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 5 சட்டமன்ற தொகுதியில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முந்தைய நிலையில் தான் திமுகவில் இருக்கும்போது ஒரு ராஜ்யசபா சீட்டை வந்து வாங்கினாங்க. இங்கே வந்தோன்னு ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஆட்சியில் வந்திருக்காங்க. அப்போ ஆட்சியில் வந்த பிறகு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து ஒருவர் சென்றிருந்தால் தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முக்கியமானதாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலையும் தாவேக்கா தன்னுடைய அடுத்த மூவுக்கான விஷயங்களுக்கு ஒரு அடித்தளம் போட்டதா பார்க்கப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு 5 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. 5 எம்எல்ஏக்கள்ல 2 பேர் அமைச்சராக்கப்பட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா உயர்கல்வித்துறை, சுற்றுச்சூழல் துறை. ஆமா, பாத்தீங்கன்னா வந்து 60% வரைக்கும் அந்த அமைச்சர் இலாகா வந்து கொடுக்கப்பட்டிருக்கதா பார்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா 5 பேர் 20% போட்டீங்கன்னா 2 பேருக்கு அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. 40-50% அங்க அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு ஏன் கொடுக்கணும்? ஏன்னா தாவேக்காவில் வந்து நபர்கள் இல்லையா, எவ்வளவு பேர் தாவேக்காவுக்காக உழைச்சாங்க, ஏன் கொடுக்கல அப்படின்னு கேள்விகள் மிக முக்கியமான கேள்விகளா தான் இருந்துட்டு இருக்கு. அதை கூட ஆக மொத்தம் 2ன்னு வேற சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க வெவ்வேறு கூட்டணியில இருந்தும். ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியமா செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கேயும் ஒண்ணு வாங்கிட்டாங்க, இங்கேயும் ஒண்ணு வாங்கிட்டாங்க. அங்க இருக்கும் போதோ இங்க இருக்கும் போதோ ஒண்ணு, அவங்க அங்க இருந்து ஒண்ணு வாங்கிட்டு தேர்தலுக்கு அதாவது காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்கு முந்தைய நிலையில விஜய் அவர்கள் அழைப்பு விடுக்கும் போது கூட்டணிக்கு வந்திருந்தால் 1 இல்ல 2 இல்ல 10 கொடுத்தா கூட விமர்சனத்துக்கு உள்ளாகாது. காரணம் என்ன அப்படின்னா விஜய் அவர்களை நம்பி காங்கிரஸ் கட்சி இங்க வந்தது, அதனால கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா வந்து தேர்தலுக்கு முந்தைய நிலையில காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தையோ அல்லது விஜய் அவர்களையோ நம்பல. காரணம் என்ன அப்படின்னா ஒரு நடிகர் ஆரம்பிக்கக்கூடிய கட்சி தோல்வி காணும், வெற்றி பெறாது. ஆனா திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி திமுக எண்ணிக்கை அதிகப்படுத்தி அங்க இருந்த ஒரு கட்சி தான். அப்ப அங்க இருந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு பிறகு திமுக வந்து செல்லா காசா போயிட்டாங்க, தோல்வி கண்டுட்டாங்க, இனி இங்க இருந்து பலன் கிடையாது அப்படிங்க போதான் அங்க முதல்ல குத்திட்டு இங்க ஓடிடுறாங்க. இங்க வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவையில சேர்க்கப்படுது பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அதே நேரத்தில் தேர்தலுக்கு முந்தைய நிலையில முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அமைச்சரவையில இடம் கொடுக்கப்படும், மினிஸ்ட்ரி ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டதுனால அதை வந்து நாம வரவேற்றோம். அதே நேரத்தில் இப்ப ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிறத கொடுக்கும் போது தாவேக்காவை விட இப்ப தாவேக்கா ஆட்சியில பலனை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு எதற்காக செய்யறாங்க அப்படின்னு அடுத்த கட்ட கேள்வி உருவாகிட்டு இருக்கு. திமுகவை வெறுப்பேற்றுவதற்காக செய்யறாங்களா, பாஜகவை வெறுப்பேற்றுவதற்காக செய்யறாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு பிரதானமான கேள்வியா இருந்துகிட்டு இருக்கு. சோ இப்படியான சூழ்நிலையில தான் சரி அடுத்து வரக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தேர்தல் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றால் அதுல வந்து மினிஸ்ட்ரியில இடம்பெறுவதற்கான ஒரு அடிக்கல், ஒரு பிள்ளையார் சுழி அப்படின்னு சொல்லி நம்ம இதை எடுத்துக்கலாமா அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் தேய்ப்புரை போல தேஞ்சுக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கு. எல்லா மாநிலங்கள்லயுமே காங்கிரஸ் கட்சி கண்ணுக்கு தெரியாத தூரத்துல தேய்ந்து போய் கிடந்துட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சி ஒரு ஆட்சியை பிடிக்கும், காங்கிரஸ் கட்சியுடைய அமைச்சரவையில நாம இடம்பெறுவோம் அப்படிங்கிறதெல்லாம் எட்டா கனியான ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா வந்து ராஜ்யசபால கொடுத்தது விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கப்பட்டாலும் இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்தி கூட்டணியை பொறுத்தவரைக்கும் இந்தி கூட்டணியில இடம்பெறுவதற்கு தாவேக்காவுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த மாதம் 8ஆம் தேதி டெல்லியில வச்சு இந்தி கூட்டணியில ஆலோசனை கூட்டம் இதுல வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. திமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்படல அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகிருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்தி கூட்டணியில வலுவான கட்சியாக இருந்தது திமுக. ஒரு தேர்தலில் தோல்வி கண்ட உடனேயே இந்தி கூட்டணியிலிருந்து திமுக வெளியேற்றப்பட்டு இப்ப தாவேக்காவுக்கு அந்த இடத்தை கொடுக்குறாங்க.
அதாவது திமுக இருந்த இடம் தாவேக்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, தாவேக்காவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதா செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ தாவேக்கா சார்பில் இருந்து முதல்வர் விஜய் அவர்கள் கலந்துக்கிறாங்களா அல்லது வந்து கட்சியிலிருந்து வேறு யாராவது கலந்துக்கிறாங்களா? கேரளாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது, சதீசன் அவர்கள் முதல்வராக பதவியேற்றாங்க, விஜய் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக செய்திகள் வந்தும் முதல்வர் விஜய் அவர்கள் அங்கே நேரில் சென்று கலந்துக்கல. டெல்லிக்கு பிரதமர் மோடி அண்ட் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்காக டெல்லி சென்றப்போ கூட சோனியா காந்தி அவர்களை முதல்வர் விஜய் அவர்கள் சந்திச்சு பேசுவாங்க, ராகுல் காந்தியை சந்திப்பாங்க, மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை சந்திப்பாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வந்துகிட்டே தான் இருந்தது. ஆனால் டெல்லிக்கு என்ன வேலை விஷயமாக சென்றாங்களோ அந்த வேலையை முடிச்சுட்டு சிஎம் தமிழ்நாடு திரும்பிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் கூட்டம் அடுத்து நடக்க இருக்கிறது, அதுக்கு செல்வதற்கான வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னா செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்ல மற்ற நிகழ்வுகள்ல முதல்வர் விஜய் அவர்கள் கலந்துக்காம இருந்துட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்திய கூட்டணியில் விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று கலந்துக்குவாங்களா அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான கேள்வியா தான் இருந்துட்டு இருக்கு. கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழல் இருப்பதும் தென்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ திமுகவில் நீதி வென்றது அப்படிங்கிற குரல் கேட்டுட்டு இருக்கு. அதற்கு காரணம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த 2016 தேர்தலில் முன்னாள் சபாநாயகர் அப்பாவுக்கு நீதி கிடைச்சிருக்கு. அந்த நீதி என்ன நீதி அப்படிங்கிறத நீங்களே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது நீதி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்பட்டாலும் நிதியும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எம்எல்ஏக்களுக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய் என்னவோ கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அந்த பென்ஷன் பணம் ஒரு 50% அப்பா அவர்களுக்கு கிடைக்கும், ஒரு 50,000 ரூபா வரைக்கும் அவருக்கு கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா இன்பத்துறை அவர்கள் 5 ஆண்டு காலமாக எம்எல்ஏவாக இருந்தாங்க. இப்போ அது செல்லாது, அப்பா அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் அனௌன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பென்ஷன் தொகை இனி இவருக்கு ஒரு 50,000 ரூபா கிடைக்கும். அதற்கான முயற்சியில் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2016 காலகட்டத்தில் நடந்த விஷயம். இன்னைக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு. உடனே கிடைச்சிருந்தாலும் கூட அதில் அப்பா எம்எல்ஏ தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். காலம் தாழ்ந்ததாக இருந்தாலும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். காரணம் என்ன அப்படின்னா போராடி சட்ட ரீதியாக போராடி அதில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இது திமுகவுக்கோ அல்லது அப்பா அவர்களுக்கோ பெரிய பலன் அப்படின்னா எந்த விதமான ஒரு பலனும் கிடையாது. என்னன்னா ஒரு வெற்றி பெற்றிருக்காங்க, ஸோ நீதிமன்றத்தின் மூலமாக வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியும். அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல வழக்குகள் பல விஷயங்கள்ல திமுக நீதிமன்றம் சென்று குட்டு வாங்கிய விஷயங்களை நம்ம பார்க்கணும். பல விஷயங்கள்ல குட்டு வாங்கியிருக்காங்க, அதே இந்த ஒரு விஷயத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. காலம் தாழ்ந்த ஒரு வெற்றி. அப்பா அவர்களுக்கு இப்போ ஓய்வில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். சபாநாயகராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷமான ஒரு சபாநாயகராக தான் அப்பா அவர்கள் செயல்பட்டாங்க. எதிர்கட்சிகளை செயல்பட விடாமல் செயல்படக்கூடிய ஒரு நிலையில தான் அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலையும் தோல்வி கண்டுட்டாங்க. ஸோ இப்போ அவருக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வெற்றி. பரவாயில்ல, 2016 நாம தான் எம்எல்ஏ, நாம அப்பவும் எம்எல்ஏ இல்லாமல் இருந்தோம், ஆனால் 2016 நாம தான் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி ஒரு தேற்றிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் நாம் இதை பார்க்க முடியும். ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.